டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 எங்க தலைவர் வெளியிட்டாரு. இதுவரைக்கும் எந்த திமுக தலைவர்களாவது அவருடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. கவர்னரை குறை சொல்லணும், எதிர்கட்சி தலைவர்களை குறை சொல்லணும். காங்கிரஸ் ஒரு வெக்கமில்லாத கட்சி. இந்த கட்சி எவ்வளவு வேணாலும் திட்டலாம். கணேசனாச்சி கோச்சுக்கு போறாரு, என்னையா காமராஜர் தலைவராக இருந்த காங்கிரஸ் கட்சியை நீ திட்டுறேன்னு. அந்த காங்கிரஸ் வேற. அந்த காங்கிரஸ் பெருந்தலைவர் இறக்கும் தருவாயில் சொன்னாரு, தேசம் போச்சு தேசம் போச்சுன்னு சொல்லி படுத்தவர் தான் எந்திரிக்கவே இல்லை. அவர் என்னைக்கு தேசம் போச்சுன்னு சொன்னாரோ அன்னைக்கே காங்கிரசும் போச்சு. இது இந்திரா காந்தி காங்கிரஸ். பெருந்தலைவர் காமராஜர் பார்த்து பிரதமராக கொண்டு வந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அரும்பாடுபட்டு போட்டி போட்ட நிலையிலே பல எம்பிக்கள் காலா காந்தி காமராஜர் யாரை சொல்கிறாரோ அவரைத்தான் தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லிய நிலையிலே இந்திரா காந்தியை பிரதமராக்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் அந்த காமராஜரை பற்றி ஒரு நிருபர் கேட்கும் போது, என்னங்க எமர்ஜென்சிய இந்திரா காந்தி கொண்டு வந்து தவறுன்னு காமராஜர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹூ இஸ் காமராஜ்? அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கொடுத்து காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் போட்டியிட்டாலும் வெளிநாடுகளில் படித்து வந்த நமது இந்திரா காந்தி அம்மையார் வந்தால் நாட்டுக்கு புதிய வழி பிறக்கும் என்ற அவர் தேர்ந்தெடுத்த அந்த அம்மையார் காமராஜரை பார்த்து ஹூ இஸ் காமராஜர் என்று கேட்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் இருக்கிற இந்த டெய்லி படுகொலை, அன்பு சகோதரர் ஆம்ஸ்டாங் போன்றவர்களுக்கு இந்த நிலை. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவருக்கு இந்த நிலை. ஆனா அதுக்கு பிறகு 8 கொலை ஆயிடுச்சு. அந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு 8 கொலை நடந்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் 4 கொலைகள். இது என்ன நாடா? இல்ல தாஸ் கேட்ட மாதிரி சுடுகாடா? ஆனால் இந்த ஆட்சிய ஈவிகே இளங்கோவன், செல்வ பெருந்தகை போன்றவர்கள் எல்லாம் காமராஜர் ஆட்சினா அது ஸ்டாலின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒட்டு காங்கிரஸ் இங்கே இருக்கிற காரணத்தினால் திமுக என்ன தவறு செய்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பேசுகிற வைகோ போன்றவர்கள், திருமாவளவன் போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமைகளாகவே மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு தேவை ஒரு எம்பி, 2 எம்பி, ஒரு 4 எம்எல்ஏ. இதுதான் அந்த கட்சிகளுடைய நோக்கம், கொள்கை, லட்சியம். அதனால் திமுக செய்கிற தவறுகளை தட்டி கேட்க திராணி இல்லாத கூட்டணி கட்சிகள் இந்த ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்கிறார்கள்.